கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அவங்களால டெய்லி ஜெபம் பண்ண முடியாது. காலையில் அவசர அவசரமாக எழுந்து அலுவலகத்துக்கு போகிற, தொழிலுக்கு போகிற, இன்னும் வேறு அலுவலுக்கு செல்லுகிற அந்த மாதிரி செயல்பாடு இருக்கிறபடினால இவர்களால் டெய்லி ப்ரேயர் பண்ண முடிகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நேரம் கிடைக்கிற வேளை அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவாங்க. சிலர் வாரத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா சிலர் 10 நாளைக்கு ஒரு முறை, சிலர் கொஞ்சம் எப்போ நேரம் கிடைக்கோ அந்த நேரத்தில் சேர்த்து பண்ணிக்குவாங்க. இப்போ டெய்லி பண்ணுற டைமை விட இந்த மாதிரி சேர்த்து பண்ணுற வேளை அதிகமான டைம் ஜெபம் பண்ணிவிடுவாங்க. சிலர் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் நான் ஒன்றும் டெய்லி ஜெபம் பண்ணுறதில்ல, அப்படி எனக்கு அந்த பழக்கத்தை பின்பற்ற முடியலை. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வீக்கெண்ட்ஸில் அதிகமான நேரங்கள் ஜெபம் பண்ணி அந்த விதமாக என்னுடைய ஜெப செயல்பாட்டை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு தவறான செயல்பாடு. ஜெபம் என்பது எதற்காக? ஏதோ நாம் டெய்லி கொடுக்க வேண்டிய ஜெபத்தை ஒன்றா சேர்த்து ஆண்டவர் கொடுக்கறது மாதிரி. இப்போ உதாரணமாக சிலர் பணம் கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கிட்டு டெய்லி அதுக்கு கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் டெய்லி கட்ட முடியாது, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒன்றா சேர்த்து தந்துடுறேன். இது கடனை வாங்கிட்டு நம்ம திருப்பி செலுத்துகிற ஒரு செயல்பாடு. ஆனால் ஜெபம் என்பது அப்படி இல்லை. அனுதினமும் நம்ம சாப்பிட்றது மாதிரி. டெய்லி நம்ம தண்ணி குடிக்கணும், டெய்லி நம்ம சாப்பிடணும், டெய்லி நம்ம பாடிக்கு எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எக்ஸர்சைஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடணும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்பிட்றோன்னு சொன்னால் அந்த சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லை. நான் டெய்லி சாப்பிட்றது இல்லைங்க, எனக்கு டெய்லி சாப்பிட டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உட்காந்து அந்த ஒவ்வொரு நாளும் சாப்பிட எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்றேன் அப்படி சொன்னால் அது எவ்வளோ உங்களுக்கு முரண்பாடாக தெரியும். அதுபோல் இந்த ஜெபம் என்பது அனுதின வாழ்க்கை செயல்பாடு. தினமும் நாம் காலைல எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை சரி செய்து சீர் செய்து பலப்படுத்தி அவனுடைய கிருபை பெற்று அந்த விதமாக அந்த நாளை சந்திக்கணும். அப்போ நம்ம காலையில் ஜெபம் பண்ணலாம், மதியம் ஜெபம் பண்ணலாம், மாலையில் ஜெபம் பண்ணலாம். இந்த அளவுக்கு அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு ஒரு நாள் நம்ம உட்கார்ந்து செய்யணும். இது ஒரு பக்தி கடமை முடிக்கிறது மாதிரி தான் இருக்கும். அது ஏதோ கடவுள் நாம் ஒரு அளவுக்கு ஒரு ஜெபத்தை பண்ண எதிர்பார்க்குறாரு, அதை டெய்லி நம்மளால் பண்ண முடியாதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்றா கொடுத்தா அதை அவர் சேர்த்து வச்சுக்குவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனுதின தேவை ஜெபம். ஏன்னா ஆண்டவரோடு அனுதினமும் நம்ம பேசி பழகி வாழ்கிறதுனால அனுதின வாழ்விற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் வழிநடத்துதலையும் ஆலோசனையும் நம்ம பெறுகிறோம். அதற்குத்தான் ஜெபமே அன்றி நம்ம என்றைக்கே ஒரு நாள் சேர்த்து ஜெபம் பண்ணுறல. அதுபோல் சிலர் பார்த்திங்கன்னா காலை எழும்பி அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப அவசரமாக இருப்பாங்க. பகல் முழுவதும் ஒன்று மாற்றி நிறைய வேலை செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நைட்டில் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு படுக்க போகிறதுல இல்லை. நாம் எதுக்கு முக்கியமாக ஜெபம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி செயல்படுறது. சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஏன் அந்த வேலையை நல்லா செய்கிறதுக்கு. பகலெல்லாம் நம்ம வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டான பிறகு ஏதோ அது ஒரு கடமை இருக்குது, பக்தி கடமை இருக்குது, ஆண்டவர் ஜெபம் பண்ணலாம் நம்மகிட்ட கோவிச்சுக்குவார் அப்படிங்கிறதுக்காக இரவில் உட்காந்துட்டு ஒரு ஜெபத்தை பண்ணி அப்படி படுக்க போனால் இல்லை. ஜெபம் என்பது எதுக்குன்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுத்துறதுக்கு, நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு, நம்முடைய மனதை சரிப்படுறதுக்கு. அதனால் டெய்லி நம்ம அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு பதிலாக நான் நைட்டில் ஜெபம் பண்ணுவேன், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணுவேன். இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளுடைய முதல் பகுதி ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு செய்வது மிகவும் அவசியமானது, அது தேவையானது, அதனுடைய அனுதின வாழ்வுக்கு நல்லது என்று எண்ணி நீங்கள் செயல்பட சென்றால் நிச்சயமாக தேவன் அதற்கேற்ற ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். ஆண்டவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அன்றைய தினத்துக்கு தேவையான வலிமை பெறுவதற்கும் நமக்கு நேரம் இல்லாதபடிக்கு ஒரு சூழல் இருக்கும் என்றால் அந்த சூழலை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லாத ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த 24 மணி நேரத்தை நம்ம சரியாக செயல்படுத்துகிறோம்னா அதற்கென்று ஒரு நேரத்தை அவருடைய சமூகத்தில் நம்ம செலவு செய்து ஜெபிக்கணும். காலைல ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், இரவில் ஜெபிக்கணும். இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். ஏதோ ஆண்டவருக்கு நாம் ஒரு டியூ கட்டுறது மாதிரி நாம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஜெபம் பண்ணலாம் இல்லை. பகல் முழுவதும் பல வேலைகளில் பல காரியங்களில் ஈடுபடுகிறோம். அந்த சூழல்களை சந்திக்கிறதுக்கும், உலகத்தை சந்திக்கிறதுக்கு, பிசாசு எதிர்க்கிறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட தேவைகளுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். எனவே ஜெபம் என்பது எல்லாம் கூட்டி கொடுப்பதில்லை, அனுதின தேவை. தினமும் ஜெபிக்கிற பழக்கத்தோடு வாழுங்கள், தெய்வ உறவுடன் வாழ்கிற பழக்கத்தோடு வாழுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்.